நாம தூக்கி போடுற ஒரு சாதாரண பேட்டரிக்குள்ள நம்மளோட எனர்ஜி தேவைகளைய மாத்தக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது உயிரே இல்லாத ஒரு பொருள்ல இருந்து எப்படி ஒரு விசித்திரமான சக்தி உருவாகுதுங்கிறத பத்தி தான். உங்களுக்கு ஒரு கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சுத்தமா சார்ஜ் இல்லாத நாம டெட்னு சொல்ற ஒரு பேட்டரியால கிட்டத்தட்ட ஒரு மாசம், அதாவது 26 நாள் தொடர்ந்து வேலை செய்ய முடியும்னா நம்புவீங்களா? இது என்னடா சயின்ஸுக்கே எதிரா இருக்கிற மாதிரி தோணுதில்ல? ஆனா இது ஏதோ கற்பனையான கேள்வி கிடையாது. இந்தியால இருக்கிற ஒரு இன்வென்டர் இந்த மாதிரி ஒரு நடக்க முடியாத விஷயத்த செஞ்சு காட்டிட்டதா சொல்றாரு. வாங்க, நம்பவே முடியாத இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னால இருக்கிற மர்மம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த கண்டுபிடிப்போட முதல் பாகமே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு பேட்டரியோட இரண்டாவது வாழ்க்கை. இத விளக்குறதுக்கு அந்த இன்வென்டர் யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே விசித்திரமா இருக்கு. செத்த செல் உயிர் வாழ்தல். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். செத்த செல் உயிர் வாழ்தல். இது ஏதோ கவிதை மாதிரி சொல்லல. இதுதான் அவரோட கண்டுபிடிப்போட முக்கியமான பாயிண்ட். நம்மளோட எனர்ஜி விதிகள் எல்லாம் மீறுற மாதிரி இருக்கிற இந்த விஷயம் எப்படி சாத்தியமாச்சு? சரி, இந்த விசித்திரமான விஷயத்த அவர் எப்படி நிரூபிக்க முயற்சி பண்றாரு? வாங்க, அவர் செஞ்ச அந்த 26 நாள் எக்ஸ்பெரிமெண்ட்ட பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த சோதனை அமைப்பு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்காக அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே ரொம்ப சாதாரணமானது. சொல்லப்போனா நம்ம வீட்ல கூட இருக்கலாம். ஒரு பழைய டியூராசெல் பேட்டரி, ஒரு குட்டி மோட்டார், அப்புறம் ஒரு எல்இடி லைட், அவ்வளவுதான். 26 நாட்கள். ஆமாங்க, யூஸே இல்லாத ஒரு பேட்டரி, ஒரு எல்இடி லைட்டு இத்தனை நாள் எரிய வச்சிருக்கு. பிசிக்ஸ் ரூல்ஸ் படி பார்த்தா இது நடந்திருக்கவே கூடாது. ஆனா நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா பாப்போம். இந்த சோதனை நடக்கும்போது அந்த செத்துப்போன பேட்டரி 2.7 வோல்ட் பவரை கொடுத்திருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரியே 1.5 வோல்ட் தான் தரும். ஒருவேளை 2 செல்லை சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனாலும் யூஸ் இல்லாத ஒரு பேட்டரியிலிருந்து இவ்ளோ பவர் வர்றது ஆச்சரியம்தானே? அது மட்டும் இல்ல, அந்த பேட்டரியில இருந்து கிட்டத்தட்ட 100 மில்லியாம்ஸ் கரண்ட் வந்திருக்கு. ஒரு சின்ன எல்இடி லைட்டை எரிய வைக்கிறதுக்கு இந்த பவர் தாராளமா போதும். இந்த 2 நம்பர்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இது ஏதோ கண்ணாமூச்சி ஆட்டம் இல்ல, உண்மையிலே பவர் ஜெனரேட் ஆயிருக்குன்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த பவர் எங்க இருந்து தான் வருது? பேட்டரி தோ ஏற்கனவே காலி. இங்கதான் அந்த இன்வென்டரோட முக்கியமான தியோரி வருது. அது என்னன்னா, காத்துல இருந்து சக்திய அறுவடை செய்யறது. அந்த கண்டுபிடிப்பாளரோட விளக்கம் பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய புரட்சியே இருக்கு. இந்த எனர்ஜி பேட்டரிக்குள்ள இருந்து வரலையா, அதுக்கு பதிலா நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இங்கதான் முக்கியமான வித்தியாசம் வருது. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பேட்டரி அதுக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸை எரிச்சு சக்தியை உருவாக்குது. ஆனா ரைட்ல இருக்கிற இந்த இன்வென்டரோட பேட்டரி அப்படி இல்ல. அது உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸை ஒரு பாலம் மாதிரி பயன்படுத்தி வெளியில இருந்து, அதாவது காத்துல இருந்து சக்தியை உள்ள இழுக்குது. இப்போ இந்த மர்மத்தோட மைய புள்ளிக்கு வருவோம். இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு விளக்குறதுக்கு அந்த இன்வென்டர் சில ஆழமான சயின்டிபிக் டேர்ம்ஸை யூஸ் பண்றாரு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த இன்வென்டர் சொல்றபடி இந்த ரகசியம் 3 பொருள்ல தான் இருக்கான். கார்பனோட ஐசோடோப்புகளான கார்பன் 12 மற்றும் கார்பன் 13. இது கூட ரொம்ப கொஞ்சமா நானோ ரேடியோ ஆக்டிவ் பொருளான கார்பன் 14 சேர்க்கப்படுதாம். இந்த ஸ்பெஷல் மிக்ஸ்சர் தான் காத்திலிருந்து எனர்ஜியை இழுக்குதுன்னு அவரு வாதாடுறாரு. இங்க அவர் சொல்ற சில இங்கிலீஷ் வார்த்தைகளை பாருங்க. அட்வான்ஸ்ட் குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ். இது குவாண்டம் பிசிக்ஸ்ல எனர்ஜியையும் வெப்பத்தையும் பத்தின ஒரு படிப்பு. அடுத்து குவாண்டம் இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம். இது அணுக்களோட சுழற்சியை குறிக்குது. இந்த மாதிரி கஷ்டமான வார்த்தைகளை யூஸ் பண்றத பார்த்தா அவரோட கண்டுபிடிப்பு ரொம்ப ஆழமான அறிவியல் அடிப்படையா கொண்டதுன்னு அவர் நம்புறது தெரியுது. சரி, இவ்ளோ சிக்கலான சயின்ஸ்க்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பிராக்டிக்கலான நோக்கம் இருக்கா? இருக்கு. இந்த கண்டுபிடிப்போட உண்மையான டார்கெட் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஒன்னான எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருந்து எனர்ஜியை உருவாக்குறது தான். நாம பேச்ச ஆரம்பிச்சது ஒரு சின்ன பேட்டரிய பத்தி. ஆனா அந்த இன்வென்டரோட பார்வை அதை விட ரொம்ப ரொம்ப பெருசு. அப்போ அவரோட கடைசி இலக்கு என்னவா இருக்கும்? இதோ பாருங்க, இதுதான் அவரோட பிளான். முத ஸ்டெப் இந்த கண்டுபிடிப்புக்கு பேட்டன்ட் வாங்குறது. அடுத்து இத பத்தி உலகத்துக்கே சொல்றது. கடைசி இலக்கு என்னன்னா, உலகத்தையே மூழ்கடிச்சிட்டு இருக்கிற இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் குப்பைய ஒரு நிரந்தரமான எனர்ஜி சோர்ஸா மாத்துறது. கடைசியா இந்த இன்வென்டரோட கனவு எவ்வளவு பெருசுன்னு பார்க்கலாம். அவரோட பார்வை ஒரு பேட்டரியோட நின்னு போகல, அது மனுஷ இனத்தோட எதிர்காலம் வரைக்கும் போகுது. இந்த ஒரு வரி போதும் அவரோட லட்சியம் எவ்ளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்க. இது விண்வெளி நாகரிகத்திற்கான ஒரு கண்டுபிடிப்பு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன செத்துப்போன பேட்டரியில ஆரம்பிச்ச ஒரு கதை இப்போ நட்சத்திரங்களையே தொடுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கனவா மாறியிருக்கு.
இத நம்மள ஒரு முக்கியமான கேள்விகிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. உலகத்தோட அடுத்த பெரிய எனர்ஜி புரட்சி பல பில்லியன் டாலர் செலவு பண்ற பெரிய பெரிய லேப்ல இருந்து வருமா, இல்ல இந்தியால இருக்கிற ஒருத்தரோட ஒர்க் ஷாப்ல ஒரு பழைய பேட்டரிக்குள்ள இருந்து பிறக்குமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.